friends, welcome to வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் part 2 of YK Kennel. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு டாய் பிரீட் வெரைட்டியோட ஒரு வீடியோ உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அது வீடியோ லென்த் ஆனனால தான் இன்னும் நிறைய பிரீட்ஸ் இருக்குது, அதெல்லாம் காட்ட முடியாது. அதனால தான் இந்த பார்ட் நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் வெயிட் பண்ணி இந்த வீடியோக்காக நீங்கள் பார்க்குறதுக்காக ரொம்பவே தேங்க்ஸ். கூடிய சீக்கிரத்தில் பைக் வீடியோவும் பண்ணுறோம், நியூ ஷோரூம் ஓல்டு ஷோரூம் எல்லாமே பண்ணுறோம். இப்போ வாங்க நம்ம அஸ்கியை பற்றி பார்க்கலாம். இப்போ அஸ்கி இருக்குது, குட்டி தானே ப்ரோ? குட்டி தான் ப்ரோ, 7 months ப்ரோ அஸ்கி. உங்களுக்கு ஃபீமேல் தான். ஆமாம் ப்ரோ, ஃபீமேலு. ஓகே, கலர் பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் ஒயிட்னு வாங்க உங்களுக்கு. ஓகே, காப்பர் அண்ட் ஒயிட். என்னென்ன பிரீட்ஸ் இதில் நம்மக்கிட்ட கிடைக்கும்? அஸ்கியில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியும் ஹுல்லி கோட் இருக்குது, இது நார்மல் கோட்டு. ஹுல்லி கோட்டும் நம்மக்கிட்ட கிடைக்கும் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஹுல்லி கோட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் ரொம்ப எக்ஸஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ அவைலபிளாக இருக்கா? ஹுல்லி கோட் அவைலபிளாக இல்லை ப்ரோ, இப்போ நார்மல் பப்பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஓகே, ஆனால் அரேஞ்ச் பண்ண முடியல? அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ, பப்பீஸ்னால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஃபோன் பண்ணுவாங்க கண்டிப்பாக, நம்ம எல்லா பப்பீஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. சூப்பர். வித் சர்டிஃபிகேட்டா? வித் கேசிஐ தான் ப்ரோ எல்லாமே. இவங்களுக்கும் பேப்பர் இருக்குது ப்ரோ. சூப்பர். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. அஸ்கி பொறுத்த வரைக்கும் 30லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. ஹுல்லி கோட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 அப்படி வரும் ப்ரோ. ஹுல்லி கோட் 45ல வரும், ஹுல்லி கோட் வரும். ஓகே, இவங்க மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? மெயின்டெனன்ஸு கொஞ்சம் கம்மி தான், ஆனால் டீஷெட்டிங் ஒரு 8 monthsல ரொம்ப ஆகும் ப்ரோ. அப்போ மட்டும் நம்ம ரெகுலராக இவங்களுக்கு கோம் பண்ணினே இருக்கணும். கோம் பண்ணணும். டீஷெட்டிங் அஸ்கிக்கு ரொம்ப ஆகும், அது நம்ம கோம் பண்ணினே ரெகுலராக க்ரூமிங் மட்டும் பண்ணோம் ப்ரோ. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அஸ்கினா பிடிக்கும். ஆமாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வாங்கிட்டு போறாருன்னா அந்த கைடன்ஸ் கண்டிப்பாக கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் ப்ரோ. என்னென்ன பண்ணணும் எல்லாமே. மீட்டிங் ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக நம்மளே பண்ணி கொடுத்துலாம். அவங்க மேல் வாங்கினாலும் நம்ம வெளியே ஏதாவது ஃபீமேல் இருந்ததுன்னா நம்ம ஸ்டட்டுக்கு அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். நம்மளே போய்ட்டு பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்டட் பப்பி கூட நம்ம எடுத்து கொடுத்துடலாம். அவங்களுக்கு டேரெக்டாக நம்ம ஃபீமேல் லிங்க் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஆனால் நம்மகிட்ட எல்லா பிரீடும் ஸ்டட் எல்லாமே இருக்குது ப்ரோ. எல்லா பிரீடும் ஸ்டட் சர்வீஸ் இருக்குது. டெலிவரி ஆப்ஷன் எல்லாத்துக்குமே இருக்குது ப்ரோ. அடல்ட் டெலிவரி கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. ஓகே, நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்படி அந்த பார்ட் பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் மேலே இருக்க ஐ பட்டன்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட வீடியோ போய் பாருங்கள். டாய் வெரைட்டிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில். ஓகே, இப்போ ஐஸ்லாம் இருக்குல்ல ப்ரோ, அது சொல்லுங்கள் ப்ரோ. ஐஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ரௌன் ஐ ப்ரோ. அஸ்கி பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வெரைட்டிஸ் ஐஸ் இருக்குது ப்ரோ. ப்ளூ ஐஸ் இருக்குது, ஆட் ஐஸு, ப்ளூபெரி ஐஸ்ன்னு வாங்க. இப்போ டெம்பரேச்சர்லாம் எப்படி ப்ரோ? ஏசி ரூம் அந்த மாதிரி தான் இருக்குமா? அந்த மாதிரி நம்ம குட்டிலேருந்து இப்போ மோஸ்ட்டாக நம்ம ஊர்லேயே எல்லாம் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நம்ம டெம்பரேச்சர் வந்து சூட்டபிள் ஆகிடுது, இப்போ அடாப்ட் ஆகிட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லை. ஃபேன் மட்டும் கம்பல்சரி இருக்கணும், வாட்டர் இருந்துன்னே இருக்கணும் ப்ரோ அவங்களுக்கு. இப்போ இதுக்கும் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கும் அந்த வளர்க்குற முறை எப்படி ப்ரோ? ரெண்டுமே சேம் தான் ப்ரோ. ரெண்டுமே சேம் தான். அவன் ரொம்ப கார்டிங் பர்பஸ் இவங்க ரொம்ப நம்ம கிட்ட அடாப்ட் ஆகிடுவாங்க. ஆமாம், ரொம்ப அப்படியே ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கிட்ட. ஆமாம், ரொம்ப பேச ஆரம்பிப்பாங்க. ஹவுலிங் பண்ணுவாங்கல்ல நம்ம பேச பேச. வாவ், ஹவுலிங் நேச்சர் நிறைய இருக்கும். ஆமாம் ப்ரோ, இவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவன் அந்த மாதிரி பண்ணவே மாட்டா. இவன் ரொம்ப சைலண்ட். இவங்க ஆனால் இவங்க வந்து சேல்ஸ் கிடையாது. இவங்க சேல்ஸ் இல்லை, நம்ம வளர்க்குறது. பட் ஆனால் பப்பீஸ் இருக்கு, அவைலபிள் இருக்குது. வேணும்னா நம்ம எடுத்து கொடுத்துடலாம் ப்ரோ. எல்லா பப்பீஸும். ப்ரோ ப்ரைஸிங்கும் ஓரளவுக்கு மாடரேட்டாக சொல்கிறீங்க? அது இருக்கும் ப்ரோ, நம்ம கம்ஃபர்டபுள் பார்த்துக்கலாம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸஸ் எல்லாம். ஆமாம், சூப்பர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பப்பி கொடுத்தா கிளைண்ட் கிட்ட கரெக்டாக இருக்கணும். பப்பீஸ் நல்லா வளர்க்கணும் கொடுக்குறவங்க கிட்ட. அந்த மாதிரி அதான் கைடன்ஸ்லாம் கொடுத்துருவோம். எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஓகே, வெரி நைஸ். வாங்க இப்போ அடுத்த பிரீட் பார்க்கலாம். செலினா. ஓகே, பாருங்க செலினா பற்றி பார்க்கலாம். செலினா சொல்லுங்க ப்ரோ. இவங்க வந்து லேப் ரெட்ரீவர் ப்ரோ. இவங்களுக்கு ப்ரீட் வந்து இவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.5 years ஆகுது. இவங்களுக்கு 1.5 years ஆகுது. அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே எங்கள் வீட்டு லவி டவி மாதிரியே இருக்காங்க. நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாக்ஸை வச்சு டிப்ஸு அந்த மாதிரிலாம். அதோட வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்ஸும் உங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. இது நீங்கள் நம்மகிட்ட இப்போ லேப்லாம் என்ன ப்ரைஸிங்? ஃபஸ்ட்டு லேப்லாம் எல்லாமே குவாலிட்டி பொறுத்து தான் ப்ரைஸ். உங்களுக்கு ஸ்டார்டிங் 8,000 ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. லேபு 8லேருந்து 15, 18 வரைக்கும் வருது ப்ரோ. கேசிஐனா அதுக்கு தனியாக இருக்கும் ப்ரோ. கேசிஐ வாங்குறீங்கன்னா அந்த பப்பிக்கு அந்த பேப்பருக்கான பப்பி வேல்யூ இருக்கும் ப்ரோ. கரெக்டாக இருக்கும் ப்ரோ நமக்கு. ஏன்னா நம்ம இதோட பப்பி எடுத்து பேப்பர் போட்டு கொடுக்குறது இல்லை. ஃபீமேலுக்கும் பேப்பர் இருக்கணும், மேலுக்கும் பேப்பர் இருக்கணும். அப்போ தான் பேப்பர் அப்ளை பண்ணி கொடுப்போம். ஆமாம் ப்ரோ. ஓகே, ப்ளஸ் நம்ம டெலிவரி ஆப்ஷன் எல்லாமே இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, டெலிவரி இருக்குது ப்ரோ. சூப்பர். அப்போ இதில் வேறு குவாலிட்டினா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இவங்க ஃபீமேலு, இவங்க கொஞ்சம் இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை, அதனால் இவங்க இப்படி இருக்காங்க. நல்லா இன்னொரு 2 years அப்படி ஆகிடுச்சுன்னா நல்லா மெச்சூரிட்டி நல்லா பெருசாகிடுவாங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. நம்ம வந்து கோல்டன் ரெட்ரீவர், இது வந்து நம்ம இது ஒயிட். ஆமாம் ப்ரோ, ஒயிட் கலர் ப்ரோ. கோல்டன் ரெட்ரீவர் கரெக்டாக 5 months ஆகுது. உங்களுக்கு ஃபீமேல் தான் இது. இதை நம்ம ஓன் பர்பஸ் வளர்க்குறது. கோல்டன் ரெட்ரீவர் பப்பி 5 மாதம் தான் ஆகுது. 5 மாதம் தான் ப்ரோ ஆகுது உங்களுக்கு. சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தீங்க? ஆமாம், பேப்பர் இருக்குது ப்ரோ. உங்களுக்கு பேப்பர் இருக்குது ப்ரோ. என்ன கலர் நம்ம கிட்ட கிடைக்கும்? டார்க் கோல்டன், ஒயிட் கலர் ப்ரோ. கோல்டன் 2 கலரும் கிடைக்கும் ப்ரோ உங்களுக்கு. கோல்டன் தான் குவாலிட்டி வைஸ் தான் ப்ரோ ப்ரைஸு. நம்ம இவங்களுக்குலாம் லிட்டர்மெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பேப்பர் போட்டு தான் தருவோம். வெளியே வேணும்னா நம்ம பேப்பர் அரேஞ்ச் பண்ணி மதரை பார்த்து, எப்போவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெஸ்ட்டுனா மதர் ஃபாதரை காமிச்சே பப்பீஸ் தரலாம் ப்ரோ. நம்ம இதுதான் அதான் ஃபேக் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ப்ரோ. இவங்க ஷேக்கன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக பண்ணிடலாம்.
செம கியூட். இப்போ இது ஹேர் கட் பண்ணிருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, ஹேர் கட் பண்ணிக்கிறோம். இப்போ ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிறதுனால லைட்டாக மீடியமாக ஹேர் கட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இப்போ உங்களுக்கு. ஓகே ஓகே சூப்பர். ஏன்னா நம்ம வீட்டில் ப்ரைசிங்லாம் எப்படி நம்மளது? ப்ரைசிங்லாம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. 20 to 30 வரைக்கும் இருக்குது ப்ரோ. கோல்டன் ரேட் 20 to 30. ஆமாம் 30 வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ் குவாலிட்டி வைஸ் தான் ப்ரோ. இப்போ அதுவும் நம்ம பப்பீஸ் அவைலபிள் இருக்குது கோல்டன் இருக்குது ப்ரோ. காட்டுறேன். ஓகே, முடிஞ்சா நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வேற ஒரு இடத்துல இருக்குது பப்பீஸ்லாம், நான் முடிஞ்சா காட்டுறேன். இப்போ எல்லாமே அடல்ட் நாங்கள் காமிச்சிட்டு இருக்கோம் குவாலிட்டிக்காக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ரீட் டாபர்மேன். கீழே போவேன். சொல்லுங்கள் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேரும் சிஸ்டர்ஸ் தான் ப்ரோ. டாபர்மேன் இதெல்லாம் நல்ல குவாலிட்டி தான். என்ன ப்ரைஸிங் எதிர்பார்க்கலாம் ப்ரோ? ப்ரைஸிங் வந்து 10 to 13 தான் ப்ரோ. டாபர். ஆமாம் ப்ரோ. ஓகே, எல்லா குவாலிட்டி வைஸ் தான் ப்ரைஸ். இவங்க 2 பேரும் சிஸ்டர் தான் ப்ரோ. இவங்க லிட்டர்மெண்ட் ஆயிடுச்சா? ஆயிருக்கு ப்ரோ. இவங்க ஒரு லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு, இவங்க ஒரு லிட்டர்மெண்ட் ஆயிருக்காங்க ப்ரோ. ஓ சூப்பர். இப்போ அவைலபிள் இருக்கா டாபர்மேன்? இருக்கு ப்ரோ. பப்பீஸ் அவைலபிள் இருக்கு ப்ரோ. இருக்கு ப்ரோ. ஓகே சூப்பர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவைலபிள் இருக்கான் பப்பீஸ். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், உடனே புக் பண்ணுங்கள். டெலிவரி ஆப்ஷன், கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே இருக்குது. குவாலிட்டி எப்படி ப்ரோ? வீடியோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவீங்க? கண்டிப்பாக ப்ரோ. ஃபஸ்ட்டு பப்பீஸ் அனுப்புவோம். உங்களுக்கு ஓகேனா நேரில் வந்து லொக்கேஷன் அனுப்புவோம், வந்து பாருங்கள் நீங்கள் பப்பீஸை. மதர் ஃபாதர் ரெண்டுமே காட்டுவோம் ப்ரோ. நாங்கள் பப்பீஸு எல்லாமே காட்டுவோம். இதோட ஃபாதர் எங்கே இருக்குது? இது ஃபாதர் கூட இருக்குது. இதோட ஃபாதர்ன்ற பாரு. இவங்களோட மேட் பண்ணுறது, இவங்க மேட் பண்ண மேல் வந்து நம்ம பெரம்பூரில் இருக்குது ப்ரோ. பெரம்பூரில் இருக்குது ப்ரோ மேல். ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ். ஸ்டட் சர்வீஸ் அதுவும் பண்ணிக்கலாம் ப்ரோ. நம்ம கிட்ட எல்லா மேலும் இருக்கு ப்ரோ. ஷர்ட் சர்வீஸ் இருக்கு ப்ரோ. ஓகே, வெரி நைஸ். அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, வாங்க அடுத்த பிரீட் பார்க்கலாம். பப்பு இஸ் ஆன் த வே. பப்பு சும்மா சிங்கம் மாதிரி இருக்கான் பையன். சொல்லுங்க ப்ரோ பப்பு பத்தி. பப்பு பார்த்தீங்கன்னா உனக்கு கரெக்டாக 5 years ஆகுது. இவனை நாங்கள் ஒரு கடலூரில் வாங்கினது. இவனை கடலூரில் விடுங்க, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான், அவன் கம்முன்னு தான் இருப்பான். இது வரைக்கும் ஒரு டோர் மூடுங்க. இது வரைக்கும் அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மீட்டிங்ஸ் மேலே போயிருக்கு அவனுக்கு. ஏன்னா இவனை பார்த்தோன்னே நிறைய பேர் தேடின்னு வருவாங்க மீட்டிங்க்கு. இது பார்த்தாலே எல்லாம் வருவாங்க, தேடி வருவாங்க. நம்ம சும்மா வாக்கிங் கூட்டு போனாலும் என்கிட்ட ஃபீமே வாங்க மீட் பண்ணலாம். நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க நம்ம கிட்ட மீட்டிங்க்கு. ஆமாம், ரெகுலராக ஸ்டட்டிங் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இது என்ன குவாலிட்டி ஜெர்மனு? இது பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் கலரு, பட் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். ஓல்டு லைனேஜ் வந்து பழைய லைனேஜ். ஆமாம், பழைய லைனேஜ். இப்போ வருவாரா லைனேஜ்? கூடுங்க ப்ரோ, வேலை ஓட்டா. பப்புவோட இந்த ஸ்டட் பப்பிலாம் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 18 to 20 வரும் ப்ரோ. 18 to 20 வரும் ப்ரோ உங்களோட ஸ்டட் பப்பி. நம்ம ஃபீமேல் மேட் பண்ணால் இவனுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஃபீமேலில் மேட் பண்ணுவோம் ப்ரோ. நம்ம எப்பவுமே ஃபீமேலை பார்த்து தான் மேட் பண்ணுவோம். ஏன்னா மேட் பண்ணி பப்பீஸ் வெளியே வேஸ்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது இவனோட குவாலிட்டிலேருந்து. நம்ம மேட் பண்ணால் ஃபீமேல் அதுக்கேற்ற குவாலிட்டியில் இருந்தால் மட்டும் தான் நம்ம மேட் பண்ணி இது பண்ணுறது. ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஃபீமேல்ஸ். ஆமாம் ப்ரோ. வலிக்காது. இப்போ இதுலேயே வந்து நிறைய புஷ் கோட் இருக்குது. ஆமாம் ப்ரோ. டபுள் புஷ் கோட்டு, லாங் கோட்லாம் இருக்குது. என்ன ப்ரைஸ் வருது நம்மகிட்ட? லாங் கோட்லாம் பார்த்தீங்கன்னா 40 மேலே வரும் ப்ரோ. லாங் கோட்லாம். டபுள் புஷ் கோட்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 வரும் ப்ரோ. 20 to 25 வரும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. நம்ம இது அதேமாதிரி டபுள் புஷ் கோட்லாம் பார்த்தீங்கன்னா இவன் தான் ஃபாதர், இவங்க தான் மதர், அப்படி காமிச்சே நம்ம கொடுக்கலாம் ப்ரோ எல்லாமே. இந்த டபுள் புஷ் கோட்டு ப்ரோ. நம்மகிட்ட லாங் கோட் இல்லை. இப்போ இவனுக்கு ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணி வச்சிருக்கோம். சம்மர் கோசம் இப்போ தான் க்ரோத் ஆகின்னு இருக்குது இவனுக்கு. அதனால் இப்போ க்ரோத் ஆகும். இன்னும் ஒரு 2 months இன்னும் ஃபுல் க்ரோத் ஆகிடும் ப்ரோ இவனுக்கு. இவனுடைய இவனுடைய பழைய ஃபோட்டோஸ் வேணால் அட்டாச் பண்ணுறோம் ப்ரோ. சூப்பர், இருந்தால் கொடுங்க. இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ. பழைய ஃபோட்டோஸ்லாம் நம்மகிட்ட ஜெர்மன் ஷெப்பர்ட் என்ன ப்ரைஸில் இருக்குது? லோலேருந்து பார்த்தீங்கன்னா 13 ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ ஜெர்மன் ஷெப்பர்ட். ஆமாம் ப்ரோ. சிங்கிள் கோட்டுன்னு ஒன்று இருக்குது ப்ரோ. சிங்கிள் கோட் இருக்குது. சிங்கிள் கோட்லாம் வந்து 13 to 15 அப்படி தான் ப்ரோ வரும். டபுள் புஷ் கோட்னா 18 to 20, 22 குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஓகே, அதேமாதிரி. ஓகே, இவருக்கு இப்போ ஸ்டட்டு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க தான் இங்கே வரணும். ஆமாம், அவங்க தான் ப்ரோ இவங்க வரணும். இவனை கூட்டின்னு போனோன்னா காரில் ஆட்டோவில் வச்சா கூட்டின்னு போனவனே ஃபீமேல் நம்ம வர சொல்கிறோம் ப்ரோ. பண்ணிடலாம். ஓகே ஓகே, சூப்பர், வேற லெவல். YK கெனல். ஃபைனலாக நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம YK கெனல் வந்திருந்தோம். சூப்பராக இருக்குது. நிறைய லார்ஜ் ப்ரீடு அந்த அதோட ப்ரைஸிங்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே.